நான் இந்த ஓய்வூதியர்கள் சங்கத்தில் நானும் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் சார். அதாவது நம்முடைய தொழிலாளர்கள், பணியாளர்கள் எல்லாருமே அதிகபட்சமாக 40 வருஷம் பணிபுரிஞ்சு பணி ஓய்வு பெற்றவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான பென்ஷன் இப்போ 1000 ரூபாய்க்கும் குறைஞ்ச அளவு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்ப அநியாயமான ஒன்றாகும். ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 1000 ரூபாய் கூட வாங்க முடியல நிலைமைனாக்கா, ஒரு மருத்துவ செலவு இன்னைக்கு பெரும்பாலான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அனைவரும் சர்க்கரை நோய், பிபி அப்படின்னு ஏகப்பட்ட நோய்களுக்கு அவங்களுக்குரிய மருத்துவ செலவு கூட இந்த பணம் இன்னைக்கு உபயோகமா இல்லை. ஆனா நம்முடைய அமைச்சர்கள் பெருமக்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பணி ஓய்வு பெற மாதிரி 5 வருஷம் சர்வீஸ்ல இருந்து போனாலே அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம அரசாங்கம் செலவு போயிடுது. ஆனா 40 வருஷமா 30 வருஷமா பணியாற்ற நம்ம பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது கூட இந்த மத்திய அரசு செவி சாய்க்கல. குறிப்பா சொல்ல போனா இப்ப இருக்கிற அரசாங்கம் பல்வேறு நவீன புரட்சிகரமான திட்டங்களை ஏற்படுத்துறேன்னு சொல்றாங்க. ஆனா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எந்த விதமான சலுகைகளை இந்த சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டு 5-6 வருடங்கள் ஆகுது. அப்படி இருந்து கூட இந்த அரசு அதை செவி சாய்க்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்து செயல்படுறதுக்கு ரொம்ப கடுமையா நாங்க எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம். இந்த உயர் பென்ஷன் இம்மீடியட்டா அரசாங்கம் அமுல்படுத்தி குறைந்தபட்சம் 7500 ரூபாய் என்ற முறையை கொண்டு அதற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அதிகமாக பென்ஷன் வழங்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு இந்த அரசை நாங்கள் வலியுறுத்தி கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். கடுமையாக இதை அமுல்படுத்த கோரி வலிமையாக நாங்கள் கண்டிக்கிறோம், வலியுறுத்துகிறோம்.